வணக்கம். கயல் சோமில் சீம்பால் பால்கோவா எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். பாலை கண்டிப்பாக வடிகட்டி எடுக்கணும், ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும். வடிகட்டின பாலை நான் அடுப்பில் ஏற்றிட்டேன். நான் கிட்டே இருந்தனால ஐ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஐ ஃப்ளேமில் வச்சுருந்தனால எனக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே பால் நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பால் கட்டிப்பட சைடில் இருக்கெல்லாம் எடுத்து விட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடிகனமான பாத்திரம் தான் இருக்கணும்னு இல்லை. நம்ம ஊர்லலாம் அலுமினியம் சட்டியில் தான் விறகடுப்பில் வச்சு இத்தனைக்கும் கிண்டி சாப்பிடுவோம். அதனால் அடிகன பாத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம கிட்டேருந்து கைவிடாமல் கிண்டி விடணும், அடி பிடிக்காமல். அதுதான் ஒரு முக்கியமான வேலை. ஓரளவு தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதில் நான் தேவையான அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் இடித்து போட்டிருக்கேன். நிறைய பேர் மிளகு போடுவாங்க, நான் மிளகு போடல. சுக்கு காரமே போதும்ன்ட்டு போட்டிருக்கேன். சுக்குக்கு போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்து நெஞ்சு கரிக்கும் சில பேருக்கு, ஏன்னா செரிக்கிறதுக்கு நேரம் ஆகும். தண்ணி வந்து நல்லா வற்றி கட்டியான பால்லாம் அடியில் படிஞ்சு சொதன்னு சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் சீனி போட்டு நல்லா பால்கோவா ஸ்டேஜ் வர வரையும் நல்லா இன்னும் கிண்டி விடணும், ஃபுல் தண்ணி வத்துற அளவுக்கு. வேணும்னா வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பாதாம் போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, சுவையான சீம்பால் பால்கோவா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி. தேங்க்யூ.